ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. பலூச்சிஸ்தானில் கிட்டத்தட்ட 150 எரிவாயு கிணறுகள் இருக்குது. அது முழுமையாக பலூச் லிபரேஷன் ஆர்மி கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. 1200க்கும் மேற்பட்ட காப்பர் தங்க சுரங்கங்கள் பலூச் லிபரேஷன் ஆர்மியின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளன. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இல்லை. அங்கே இருக்கும் போலீஸோ ஃப்ரான்டியர் ஃபோர்ஸோ இல்லை இராணுவமோ முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. பாகிஸ்தானால் நகரங்களை குவெட்டாவை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. பலூச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய அத்துமீறல்களுக்கு, பாகிஸ்தான் இராணுவம் செய்கிற அத்துமீறலுக்கு இந்தியாவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் தக்க பதிலடி கொடுத்துருக்கிறது. மீரியார் பலூச் என்றவர் டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் பலூச்சிஸ்தான் நாங்கள் அமைக்க போகிறோம். இங்கே பலூச்சிஸ்தான் உருவாகிறதுக்கு முன்னாடி பலூச்சிஸ்தானுக்கு ஒரு அரசு என்று ஒன்று அறிவிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு யூஎனோட சார்ட்டர் படி 2 நாடுகள் அங்கீகாரம் தெரிவிக்கிறது. ஆனால் ஈரானையும் இந்தியாவும் அவர்கள் மீரியார் பலூச் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்திய அரசு அந்த ஸ்டெப்பை இன்னும் எடுக்கலை. கூடியவர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தனிநாடு பலூச்சிஸ்தான் கேட்டுட்டுனா அங்கேருந்து நிதி கூட போக விட மாட்டாங்களே, வாட்டி வதைப்பாங்களே பாகிஸ்தானில். சரி, உனக்கு கேஸே கிடையாது, உனக்கு தங்கமும் கிடையாது, பித்தளையும் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் முடக்கிடுவானே. கனிம வளங்கள் ஃபுல்லாக நிறைந்திருக்கிற மாகாணம் பலூச்சிஸ்தான். மக்கள் தொகை கம்மியாக இருந்தால் கனிம வளம் அதிகமாச்சு. அதை நம்பி சைனாக்காரன் $40 பில்லியன் போட்டு சீபக் காரிடாரை எல்லாம் அமைச்சிருக்கானே. இன்னைக்கு சைனாக்காரனையும் இந்த துண்டக்கானம் துணியக்கானம் எல்லாம் விரட்டிட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே பதில் எனக்கு துப்பாக்கி மூலம் தான் அப்படின்னா யார் மதிப்பா? சரி, அப்படி துப்பாக்கி முனை பலமான முனையாக இருந்தால் இந்தியாவுக்கு எதிராக நீ போரில் ஜெயிச்ச வரலாறாவது உனக்கு இருக்கும். எதுவுமே இல்லை. ஸோ பாகிஸ்தான் தன் முடிவை எட்டி கொண்டு இருப்பது தான் இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருப்பது டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், பாகிஸ்தானில் உள்நாட்டு கலவரம் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்குது சார் அங்கே? எந்த அளவுக்கு தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்குன்னா 2026 தொடங்கி இந்த ஜூலை மாதம் இன்று வரை கிட்டத்தட்ட 335 தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. வெறும் பலூச்சிஸ்தானில் மட்டும். தாக்குதல்னா இராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. 335 தாக்குதல்கள். அதில் கிட்டத்தட்ட 280க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் இன்றைய தகவலின் அடிப்படையில் 565 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இனி காலில் கூட ஒரு 45 பேர் என்னவோ கொண்டுட்டாங்க முஸ்டாங்கில். பலூச்சிஸ்தானில் முஸ்டாங்ன்றது ஒரு நகரம், அதில் கொண்டுட்டாங்க பலூச் லிபரேஷன் ஆர்மி. பலூச் போர் வீரர்கள், அதாவது அவங்களோட என்ன சொல்கிறது, போராளி குழுக்கள், அவர்கள் BLAன்னுவாங்க, பலூச் லிபரேஷன் ஆர்மின்னுவாங்க. அவர்கள் தரப்பில் இழப்பு கிட்டத்தட்ட 575. 4 முறை இந்த வருடம் மொத்தம் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் நிறுத்தப்பட்டு தாக்கப்பட்டுள்ளது. போன வாரம் 42 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தானோட உளவு அமைப்பின் செய்தி பிரிவு, அதாவது DGISPR அப்படின்வாங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப், அவங்களோட உளவு பிரிவுக்கு செய்தி பிரிவு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அது பேர். அதோட தலைவர் பேர் மேஜர் சௌத்ரி அஷ்ரஃப், மேஜர் ஜெனரல் சௌத்ரி அஷ்ரஃப். அவங்க அப்பா ஒரு தீவிரவாதி, வேண்டப்பட்ட தீவிரவாதி, இந்தியாவால் தேடப்பட்ட தீவிரவாதி. பேரே சொல்லிருங்க. வேணாம், பேர் வேணாம். சரி, சௌத்ரி. ஆனால் அந்த அப்பனுக்கு புள்ள தான் இது மேஜர் ஜெனரல் பாகிஸ்தான் இராணுவத்தில். ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, பலூச்சிஸ்தானில் கிட்டத்தட்ட 150 எரிவாயு கிணறுகள் இருக்குது. அது முழுமையாக பலூச் லிபரேஷன் ஆர்மி கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இல்லை.
1200க்கும் மேற்பட்ட காப்பர் தங்க சுரங்கங்கள் பலூச் லிபரேஷன் ஆர்மியின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளன, பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இல்லை. 80% நிலப்பரப்பு பலூச் லிபரேஷன் ஆர்மியின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கே இருக்கும் போலீஸோ ஃப்ரான்டியர் ஃபோர்ஸோ இல்லை இராணுவமோ முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. பாகிஸ்தானால் நகரங்களை குவெட்டாவை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. 85% பலூச்சிஸ்தானின் நிலப்பரப்பு, பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட நிலப்பரப்பில் பலூச்சிஸ்தான் கிட்டத்தட்ட 45%, 43-45% கிட்ட வரும். அந்த 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 ஒட்டுமொத்த பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் 45% வச்சுக்கிட்டா, அந்த பலூச்சிஸ்தானில் 85% பிஎல்ஏ கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. இது நான் சொல்லலை, பாகிஸ்தானோட எதிர்கட்சிகளும் பாகிஸ்தானோட முக்கியமான தலைவர்களும் இன்க்ளூடிங் மௌலானா ஃபசலுர் ரஹ்மான் போன்றவர்கள் வெளிப்படையாக சொன்னது என்னன்னா, பாகிஸ்தான் அரசின் அரசாளும் தன்மை பலூச்சிஸ்தானில் முழுமையாக சீரழிந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிம் முனீர் இது நடுவில் டர்க்கியில் போயிட்டு உல்லாச பயணத்துக்கு சென்று சல்லாபமாக இருந்திருக்கிறார். அங்கே இருந்துட்டாரு இல்லை, அங்கே சல்லாபம் செஞ்சிருக்காரு. சல்லாபம்னா புரியுன்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது புரியுது. அதே நேரத்தில் சார், இப்போ பலூச் படைகள்லாம் இந்தியாவோட தான் நாங்கள் நிற்போங்கிற மாதிரிலாம் அதுவும் ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அது பலூச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய அத்துமீறல்களுக்கு, பாகிஸ்தான் இராணுவம் செய்கிற அத்துமீறலுக்கு இந்தியாவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் தக்க பதிலடி கொடுத்துருக்கிறது. மனிதாபிமான அடிப்படையில் பலூச் போராளி குழுக்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறோம், அது உண்மைதான். பலூச்சிஸ்தானோட போராளி குழுக்களின் ஒரு தலைவர் மீரியார் பலூச் என்றவர் டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் பலூச்சிஸ்தான் நாங்கள் அமைக்க போகிறோம். அதாவது இங்கே பலூச்சிஸ்தான் உருவாகிறதுக்கு முன்னாடியே பலூச்சிஸ்தானுக்கு ஒரு அரசு என்று ஒன்று அறிவிக்க போகிறோம். பாகிஸ்தான் தனி கொடி தனி எல்லாமே தனியாக அறிவிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு யூஎனோட சார்ட்டர் படி 2 நாடுகள் அங்கீகாரம் தெரிவிக்க வேண்டும். ஆனால் ஈரானையும் இந்தியாவும் அவர்கள் மீரியார் பலூச் கேட்டுக்கொண்டிருக்கிறார், நீங்கள் அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்திய அரசு அந்த ஸ்டெப்பை இன்னும் எடுக்கலை. கூடியவர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு பக்கம் ஹாரிஸ் தர் அப்படின்னு சொல்லக்கூடிய லஷ்கர் தொய்பாவோட ஒரு முக்கியமான தீவிரவாதி தலைவன், அவன் பேசும்போது பாகிஸ்தானில் வீடியோவும் லீக் ஆகிருக்கு, அவைலபிள். தண்ணீரில், அதாவது நீச்சல் அடித்துக்கொண்டு தீவிரவாதிகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்துட்டு, டீப் வாட்டரில் எப்படி நீச்சல் அடிக்கணும்னு கற்றுக் கொடுத்து, அவங்க குண்டுகள் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு டேமுக்கு போய் குண்டு வைக்கணும், டேம்களை எப்படி தாக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த நாச வேலையை இந்தியாவில் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு எண்ணம் அவங்களுக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிநீர்கள், அதாவது குறிப்பிட்டு இண்டஸ் நதி நீர் மீது நாம் கட்டி இருக்கக்கூடிய குறுக்கணைகள், தடுப்பணைகள் நம்ம கட்டல, குறுக்கணைகள் தான் கட்டியிருக்கோம். தடுப்பணைக்கும் குறுக்கணைக்கும் வித்தியாசம் இருக்கு. நீரோட்டத்தை முழுமையாக தடுத்தா அது தடுப்பணை, நம்ம அதை திசை திருப்பி நம்ம தடுத்தா அது குறுக்கணை. புரியுதுங்களா? இந்த குறுக்கணைகளை நம்ம அங்கங்க கட்டும்போது இங்க நம்ம பாசனத்துக்கு நிலங்களை உகந்த நிலங்களாக மாத்திட்டு இருக்கோம். இதனால பாகிஸ்தானுக்கு போற தண்ணி வரத்து கம்மி ஆயிட்டு இருக்கு. இதனால கிட்டத்தட்ட 40 லட்சம் ஏக்கர் மேல பாகிஸ்தான்ல வறண்டுரும். இப்போ அதுக்கு என்ன பண்ண போறாங்க பாகிஸ்தான்? ஏன்னா குண்டு போட்டுருவோம் எல்லாம் ஒரு தகவலும் மிரட்டுறாங்க. குண்டு போட்டா நம்ம இருக்கிறது மேலே, பாகிஸ்தான் இருக்கிறது கீழே. குண்டு போட்டா டேம் மேல தண்ணி செதறிச்சன்னா எங்க போவோம்? மொத்தம் பாகிஸ்தான் மேல இருந்து கீழே போவோமா, கீழே இருந்து மேலே வருமா? மேல இருந்து கீழே போவோம். பின்ன யார் இதனால பாதிக்கப்பட போகுது? அங்க எப்படி சார் எப்பவுமே 24, அதாவது 24 எப்படி சொல்றது, வருடம் முழுவதும் நீர் இருந்துகிட்டே இருக்குமா என்னங்க? ஜீவ நதிங்க அது. அப்ப நம்ம ஊர் ஆறுகள் மாதிரி கிடையாது இல்ல, காவேரி மாதிரி எல்லாம் வற்றாத ஆறு இல்ல இது. சரி, வட்டக்குரிய ஆறு இல்ல, எப்பவும் தண்ணி இருந்துகிட்டே, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், ஃப்ளோ இருக்கும். அப்ப எப்படி தெரிஞ்ச குண்டு போடுவாங்க? அதான் பாகிஸ்தான்காரன், அதான் சார் பாகிஸ்தான்காரன். டேம்களுக்கு குண்டு வைப்போம் இது மாதிரி. அதாவது இப்போ பாகிஸ்தான்ல உள்நாட்டு கலவரம்
தலை விரிச்சாடுது. கைபர் பக்துன்வால போன வாரம் வந்து ஒரு 21 பேரை கொண்டுட்டாங்க பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை, பாதுகாப்பு வீரர்களை, ரேஞ்சர்ஸ். இன்னொரு பக்கம் அவங்க பிடித்து வைத்திருக்கிற காஷ்மீர், அவங்க கூப்பிடுறது ஆசாத் காஷ்மீர், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது POJK, பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர். அந்த நிலப்பரப்பில் 38 அம்ச கோரிக்கையை முன்வைத்து 40வது நாளாக போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. அங்கே என்ன குரல்கள் ஒலிக்கின்றதுன்னு பார்த்தா, பாகிஸ்தான் வெளியேறு, இந்த காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான், இது எங்கள் காஷ்மீர் அல்ல, இது பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், பாகிஸ்தானே வெளியேறு, ஆசாதி ஆசாதி, பாகிஸ்தான் சே ஆசாதி, இது மாதிரி கோஷங்கள் வருது. ஒரு காலத்தில் இந்திய காஷ்மீரில் அவங்க என்ன கோஷம் எல்லாம் எழுப்ப வச்சாங்களோ அந்த கோஷம்லாம் இன்னைக்கு அந்த பக்கம் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு அழுத்தத்துலேயும் தீரா தலைவலியிலையும் பாகிஸ்தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட இராணுவ தளபதிகள் தலைமையகத்திலேயே வந்து பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. ISIக்கும் இராணுவ உளவு பிரிவுக்கும் பிரச்சனை. அது என்ன பிரச்சனை சார் அவங்களுக்குள்ளே? அவங்க தான் ஒன்று தானே, தீவிரவாதி அவங்களும் ஒன்று தான். இல்லை இல்லை, தீவிரவாதி தான் இராணுவத்தையே வச்சிருக்கு. இராணுவ உளவு பிரிவு என்பது தனி, ISI என்பது தனி. மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் தனி, ISI தனி. மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ISIயோட ஒரு படி கீழே தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இம்ரான்கான் சம்பந்தப்பட்ட ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட், அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாகத்தான் இம்ரானை பதவி விலக செய்தார் ஆசிம் முனீர், அவரை தூக்கி உள்ளே போட்டாங்க, இம்ரான்கானை தூக்கி உள்ளே போட்டான் ஆசிம் முனீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர், ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் வந்து கேபிள்ஸ் அப்படின்னு அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கும் நடந்த அந்த சம்பாஷணை வந்து வெளியே வந்துருச்சு. சீக்ரெட் டாக்குமெண்ட் அது ISI ஹெட் குவார்ட்டர்ஸ் மூலமாகத்தான் லீக் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுனால ISIயோட சீஃபையே வந்து உளவு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ISI சீஃப் சும்மா விடுவாரா? அவர் ஆசிம் முனீரை முடிக்க வேண்டும், கதை முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க எல்லாம் கடுப்பில் இருக்காங்க. ஆசிம் முனீர் 7வது வருஷம் 8வது வருஷம் 9வது வருஷம் நான் தான் இராணுவ தளபதியாக இருப்பேன் அப்படின்னா, அவர் பின்னாடி அந்த லெஃப்டினன்ட் ஜெனரல் எல்லாம் அவன் ஆசையப்படக்கூடாதா தளபதி ஆகிறதுக்கு? எல்லாம் அந்த ஆளுக்கு ஜூனியருங்க வேற. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஆளோட சமகாலத்தில் வந்து ஆசிம் முனீர் சமகாலத்தில் வந்து எல்லா அதிகாரிகளும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஜூனியருங்க. ஜூனியருங்க வந்து அவங்களுக்கு ஆசை வருமா வராதா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசிம் முனீரை அகற்றத்துக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேரிக்கே தாலிபான் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தி தற்கொலைப்படை தாக்குதல் மூலமாக ஆசிம் முனீர் கதையை முடிக்க வேண்டும் என்று ISI திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட இராணுவ உளவு அமைப்பு ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட்டை வந்து இராணுவ தளபதிக்கு, அதாவது ஃபீல்டு மார்ஷல் முனீருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தகவலானது ISIயை வெளியே கசிய விட்டுருச்சு. அவங்களே ஸ்கெட்ச் போடுறாங்க, ஆனால் அவங்களே கசை விடுறாங்களா என்ன? கசையை விட்டாங்க, வேணுமெண்டே கசையை விட்டாங்க. ஏன்னா மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் தகவல் எதுவுமே வந்து பிரச்சனை வெளியே வந்துருச்சு. பிரச்சனை வெளியே வந்ததுனால அப்போ என்ன ஆகுண்டான்னா, ஆசிம் முனீருக்கு கொடுக்க வேண்டிய பயத்தை கொடுத்தாச்சு. ஆனால் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் வந்து ஒழுங்காக வேலை பார்க்காது. அவனை நம்பி நீ வேலை கொடுத்தன்னா அவனோட எந்த டாக்குமெண்ட் ஆனாலும் வெளியே லீக் ஆகும், நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்லி காட்டணும். நான் லீக் பண்ணேன்னு சொன்னேன், இப்போயும் கூட தான் லீக் பண்ணுறான்னு சொல்லி காட்டணும். ஸோ லீக் பண்ணி விட்டாங்க. போட்டி போட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க பூந்து. இதனோட பல இராணுவ ஜெனரல்களுக்கு சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறதாக பாகிஸ்தானில் பிரச்சனை வலுத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாராளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு, மாநிலங்களிடையே நிதி ஒதுக்கீடு, அவங்களோட ஃபெடரல் கவர்மெண்ட் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கு இடையேயான நிதி ஒதுக்கீடு பிரச்சனை இன்னைக்கு பூதாகாரமாக மாறி இருக்கு. ஏன்னா இம்ரான்கான் இருந்த காலகட்டத்தில் மாநிலங்களுக்கு கொடுக்குற நிதி வந்து அதிகமாக கொடுத்து மத்திய நிதி வந்து கம்மியாக்கிக்கிட்டாங்க. இப்போ அதை மாற்றி அமைக்கிறாங்க. காரணம் என்னடான்னா, இராணுவத்துக்கான நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தணும்னா காசு பத்தலை. சரி பத்தாட்டி போட்டோம். ஆனால் இராணுவம் அப்படி இருந்தும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்க தகவல் படி இராணுவம் 25% அவங்களே கையெழுத்து போட்டு அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வை கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார் சாத்தியம்? பாகிஸ்தானில் எல்லாம் சாத்தியம். 25% ஹைக் சம்பள உயர்வு எல்லா இராணுவ வீரர்களுக்கும் அதிகம். அப்போதான் இருப்பேன்னு சொல்கிறாங்களா என்ன இராணுவத்தில்? இல்லை, ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் இராணுவம் பலத்த சேதமுற்றதனால், அவர்கள் தன்னம்பிக்கையை அடி வாங்கியதனால், தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கும் விதமாக
சம்பள உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. இதுக்கு மட்டும் நிதி எப்படி வருதா? நாங்கள் எப்பயும் பிச்சை தான் எடுக்க போகிறோம். எடுக்கிற பிச்சையில் பெரும்பாலான பிச்சை பணத்தை வாங்கின பிச்சை காசை வந்து இராணுவத்துக்கு கொடுத்துட்டு போனால் மற்ற எக்கெடு கெட்டு போனால் இன்னும் சொல்கிறதுக்கு சிரிப்பு வருது, கேவலமாக இருக்குது. தண்ணிக்கு அவங்களோட அணைகள் பராமரிப்புக்கு கொடுக்க வேண்டிய தொகை வந்து ஆண்டுக்கு ஆண்டு கம்மியாயிட்டே போயிட்டுருக்கு. கல்விக்கு கொடுக்க வேண்டிய செலவினம் அந்த ஒதுக்கீடு வந்து ஆண்டுக்கு ஆண்டு 20% 30% கம்மியாயிட்டே போயிட்டுருக்கு. இது கல்விக்கு. தண்ணீருக்கு போன நிதியாண்டு 27% கம்மி பண்ணாங்க. இந்த நிதியாண்டு 43% கம்மி பண்ணியிருக்காங்க. நீர் மேலாண்மை, நீர் பராமரிப்புக்கு பண்ண வேண்டிய செலவு. உணவு 30% ஷார்ட்டேஜ் இருக்கு, இல்லை பற்றாக்குறை. 47% பலூச்சிஸ்தான்ல வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற மக்கள் இருக்காங்க. காஷ்மீர்ல 50%க்கு மேல. தனிநாடு பலூச்சிஸ்தான் கேட்டுட்டுன்னா அங்கிருந்து நிதி கூட போக விட மாட்டாங்களே, வாட்டி வதைப்பாங்களே பாகிஸ்தான்ல. தனிநாடா கேட்குற, உனக்கு நிதியே கிடையாது. சரி, உனக்கு கேஸே கிடையாது, உனக்கு தங்கமும் கிடையாது, பித்தளையும் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து முடக்கிடுவானு. கனிம வளங்கள் ஃபுல்லா நிறைந்து இருக்கிற மாகாணம் வந்து பலூச்சிஸ்தான். மக்கள் தொகை கம்மியா இருந்தாலும் கனிம வளம் அதிகமாச்சு. அதை நம்பி சைனாக்காரன் $40 பில்லியன் போட்டு சீபக் காரிடாரை எல்லாம் அமைச்சிருக்கானே. இன்னைக்கு சைனாக்காரனையும் இந்த துண்டக்கானம் துணியக்கானம் எல்லாம் விரட்டிட்டு இருக்கான். யாரு? BLA, பலூச் லிபரேஷன் ஆர்மி. அவனையும் விரட்டுறாங்களா? சைனாவை நீ கிளம்பு, காத்து வரட்டும், எங்க வளங்களை நாங்கள் யாருக்கு விற்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீ கிளம்புடா அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன ஆகும்? சைனா போட்ட போனா $40 பில்லியன் அவுட்டா? ஆசிஸ் பண்ணி குரூப்பை தான் பிடிப்பாங்க. ஏன் என் காசு எங்கன்னு கேட்க மாட்டானா சொல்லுங்க. சரி, அது அவுட் ஆனா போகுது. மேலே அவங்க வச்சுட்டு இருக்கிற POKல வந்து அது வழியா தானே ரூட்டு போகுது, சைனாவோட ரோடு கதா இருக்கு. அப்போ அங்கேயும் பிரச்சனையா? சரி, அங்கதான் பிரச்சனைன்னா அது எதுல நுழைஞ்சு போதுன்னா கைபர் பக்துன்வால நுழைஞ்சு போனோம், அதுவும் பிரச்சனையா? சைனா போட்ட ரோடு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இப்போ பிரச்சனை, கிளர்ச்சி. பாகிஸ்தான்ல இருக்கிறதே வந்து ஆசாத் காஷ்மீர்னு அவங்க கூப்பிடுற POK விட்டுருங்க. அதை விட்டுட்டா முக்கியமான பகுதிகள் வந்து சிந்து, பலூச்சிஸ்தானு, வெஸ்ட் பஞ்சாபு, கைபர் பக்துன்வா. அதை விட்டா கில்கிட் பல்திஸ்தானை வந்து அவன் தனியாக தான் ட்ரீட் பண்ணுவான். அது கிட்டத்தட்ட யூனியன் பிரதேசம் மாதிரி அவன் வச்சுட்டு இருக்கான். இது ஆசாத் காஷ்மீர். ஆசாத் நீயே பேர்ல சுதந்திர காஷ்மீர்னு சொல்லியிருக்க. சுதந்திர காஷ்மீர்ல பாகிஸ்தான் ராணுவத்துக்கு என்ன வேலை? சுதந்திர காஷ்மீரோட மொத்த நிலப்பரப்பு 13,200 சதுர கிலோமீட்டர் வரும், 300 சதுர கிலோமீட்டர் வரும். 13,300 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புல நீ 5,200 சதுர கிலோமீட்டர் சைனாக்கு நீ எப்படி எடுத்து கொடுத்த 1963? நீயே அதை சுதந்திர பகுதின்னு சொல்ற. சுதந்திர பகுதியில நீ யார் எடுத்து கொடுக்கறதுக்கு சைனாவை? அப்போ இப்ப மக்கள் என்ன கேட்கறாங்க? என்னோட நிலப்பரப்பை தூக்கி கொடுக்கறதுக்கு நீ யாரா? என்னை அடிமைப்படுத்தி தானடா இத்தனை நாள் வச்சிருந்த, நீ கிளம்புடா அப்படின்றாங்க. கைபர் பக்துன்வா என்ன சொல்றான்? டேய், வெள்ளைக்காரன் குடிச்ச கோடு தான் இந்த துரந்து லைனு. ஆப்கானிஸ்தானுக்கும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கும் நடுவில் கிழிக்கப்பட்ட கோடு தான் இந்த துரந்து லைனு. அப்போ அந்த எல்லையை நீயும் தாண்டக்கூடாது, நானும் தாண்டக்கூடாதுன்னு ஏற்படுத்தப்பட்ட பகுதி தான் இந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸு. வெள்ளக்காரன் போயாச்சு, அந்த துரந்து லைனோட தேவையும் போயாச்சு, அந்த அக்ரிமெண்ட்டும் காலாவதி ஆயிடுச்சு. ஸோ கைபர் பக்துன்வா வந்து பஷ்தூன்கள் இருக்கிற பகுதி எல்லாம் ஆப்கானிஸ்தானோட பகுதி. ஸோ நாங்கள் ஆப்கானிஸ்தானோட போகிறோம், நாங்கள் பாகிஸ்தானோட கூட இருக்க மாட்டோம். இது கைபர் பக்துன்வா சொல்றது. பலூச்சிஸ்தான் என்ன சொல்றான்? 1948 46 கேஸ் ஜெயிச்சு ஜின்னா தான் வந்து அது தனிநாடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்து, இது கான் ஆஃப் கிலாத்தை வந்து அது பலூச்சிஸ்தானை தனிநாடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்த பிற்பாடு 1947 ஜின்னா வந்து கவர்னர் ஜெனரல், பாகிஸ்தான் கவர்னர் ஜெனரல் ஆன உடனே இராணுவத்தை அமைச்சு திரும்பி எந்த பகுதியை வந்து அந்த ஆளை தங்கத்துக்கு தங்க இடம் போட்டாங்க பலூச் மக்கள், ஜின்னாவை உட்கார வச்சு. அப்படிப்பட்ட ஜின்னா திரும்பி இராணுவத்தை அமைச்சு அந்த பகுதியை பிடிச்சிக்கிட்டான். இப்ப என்ன சொல்றாங்க? நீ அத்துமீறி வந்து உள்ள நுழைஞ்ச வந்தனடா, வெளியே போ அப்படின்றான். 1960களில் அங்கே எரிவாயு இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கே கண்டுபிடிச்ச எரிவாயு வந்து பைப்கள் மூலமாக வெஸ்ட் பஞ்சாபுக்கு வந்து பம்பிங் பண்ணி அங்கே இருக்கிற வெஸ்ட் பஞ்சாப் மக்களும் சிந்து மக்கள் எல்லாம் அதனால பயனடைஞ்சாங்க. 90களோட
95-96 வரைக்கும் பலூச் மக்களுக்கு அந்த கேஸ் சென்று அடையல. அங்க எடுக்கிற கேஸ் அங்கேயே போகல. கடுப்பாவனா ஆக மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க. இது ஒரு பக்கம் இருக்க. சிந்து மாகாணத்துல பிரச்சனை என்ன, அது ஒரு தனி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சிந்து மாகாணத்துல. அந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அது கொடுமையிலும் கொடுமை. பஞ்சாபு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாலைவன பகுதி இருக்கு. சிந்துக்கு மேல பஞ்சாபு கீழே சிந்து கொட்டினா போல இருக்க ஒரு பாலைவன, அதாவது இந்த பக்கம் ராஜஸ்தான் கொட்டினா போல இருக்க பகுதி. அந்த பகுதியில சவுதி கொடுத்த பணத்துக்கு அந்த பகுதியில வந்து இண்டஸ் நதி நீரை, கால்வாய்களை விரிவுபடுத்தி அந்த இடத்த விவசாய நிலமா, பாலைவனத்தை விவசாய நிலமா மாத்துறாங்களாம். மாத்தி அங்கிருந்து விளையக்கூடிய தானியத்தை வந்து சவுதி அரேபியாவுக்கு அனுப்புறதும். திட்டம் நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. ஆனா சிந்துக்கு தண்ணி போகாது. அப்ப சிந்துல இருக்கிற விவசாய நிலங்கள் என்ன ஆகும்? விளை நிலங்கள். அங்க இருக்கிற மக்கள் என்ன ஆகணும்? அவன் சோத்துக்கு சிங்கி அடிக்கணுமா? இப்ப தேர்தல்லாம் அங்க வருமா வராதா? பாகிஸ்தான்ல வரும், ஆனா வராது. ஆக்சுவலி இப்ப வந்திருந்தால் இப்ப வந்திருக்கக்கூடியது தானே. இல்ல தேர்தல் முடிஞ்சிருச்சு. அதுலயும் ஜெயிச்சுட்டாங்களா இவங்களே? அது எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொன்னா சிரிப்பீங்க. முக்கிய எதிர்கட்சியோட சின்னம் பறிமுதல் செய்யப்பட்டது. இம்ரான்கானோட கட்சியோட சின்னம் பறிமுதல் செய்யப்பட்டது. கட்சியை வந்து அந்த கட்சியே இல்லை, கட்சி சின்னமும் இல்லைன்னு பறிமுதல் செஞ்சுட்டாங்க. அவங்க ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிக்கல, சுயேட்சையா நின்றவங்க 110 தொகுதி கிட்ட ஜெயிச்சுட்டாங்க. 300 சொச்ச தொகுதி பாகிஸ்தான் பாராளுமன்றம். அவங்க 110-120 தொகுதி என்ன ஜெயிச்சிட்டானுங்க சுயேட்சையா நின்று. இம்ரான்கான் கட்சிக்காரங்க ஜெயிச்சவனை எல்லாம் மிரட்டி ஒண்ணு நவாஸ் ஷெரீப் கட்சியில இணைச்சிட்டாங்க, இல்ல எவெல்லாம் ஒத்துக்கலையா 2வது வந்தவனை எல்லாம் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு என்னைக்குதான் முடிவுக்கு வரும்? இந்த மாதிரி மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவங்க மக்கள் விரும்புறத இந்த கவர்மெண்டே விரும்பல. இல்லைங்க, ஒரு மாகாணத்துல விரும்பினா பரவாயில்ல. இப்ப சிந்து என்ன சொல்றான், எனக்கு வர நதி நீரை வந்து நீ வந்து பாலைவனத்தை பயிர் செய்யணும்னு நினைச்சேன்னா அப்ப சிந்து மக்கள் வாட வேண்டுமா? ஜியோ சிந்து மூவ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த மூவ்மெண்ட் வந்து இப்போ வலுக்குது. ஜியோ சிந்து மூவ்மெண்ட்டா சிந்து தனிநாடு, சிந்து தேசம்னு சொல்லிட்டு தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு அங்க தனிநாடு கோரிக்கை வலுக்குது. ஆல்ரெடி பலூச்சிஸ்தான்ல 80% என் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு, பாகிஸ்தான் கிளம்புடா அப்படின்றான். கைபர் பக்தூனா நான் ஆப்கானிஸ்தான்ல சேர்ந்துக்கிறேன், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றான். இப்போ மிச்சம் இருக்கிறது ஆசாத் காஷ்மீர் வந்து அவன் வந்து நீ கிளம்பு, நான் வந்து நீ என்னை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்க போ அப்படின்றான். அப்போ மிச்சம் இருக்கிறது வெஸ்ட் பஞ்சாப் மட்டும்தான். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ தளபதிகள் எல்லாமே பஞ்சாபை சேர்ந்தவர்கள். சொன்னா வெக்கக்கேடு. அங்க இருக்கிற ஆசாத் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே வந்து பஞ்சாபி அதிகாரிகள். 53 தொகுதியில அங்க பாராளுமன்றத்துல 53 தொகுதியில 12 தொகுதி பஞ்சாப்ல இருக்கிறவன் வந்து அங்க போய் மெம்பரா உட்காந்துப்பான். எங்க ஆசாத் காஷ்மீர்ல, அதாவது நம்ம சொல்ற POJK, பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல அங்க இருக்கிற பாராளுமன்றத்துல 12 பேர் பஞ்சாபிகள் உட்கார்ந்துப்பாங்க. காஷ்மீரி மக்களுக்கு அங்க சிஸ்டமேட்டிக்கா மெதுவா ஒரு 80 ஆண்டுகளா அவங்க மொழி, கலாச்சாரம், இனத்தையே ஒழிச்சிருக்காங்க. இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள். போராட்டத்தை வந்து பலூச்சிஸ்தான்ல ஒரு பெண்மணி, மேரான் பலூச்னு சொல்ற ஒரு பெண்மணி வந்து போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. பாகிஸ்தான் ராணுவ அத்துமீறலுக்கு போராட்டம் பண்ணதுக்கு என்ன தெரியுமா தண்டனை? ஆயுள் தண்டனை. இது ஒருத்தங்களுக்கு இல்ல, யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆயுள் தண்டனை, இது மாதிரி தூக்கு தண்டனை, இது மாதிரி கொடுத்து வச்சிடுறது. அப்ப யாருமே போராட்டம் பண்ணக்கூடாது, துப்பாக்கி முனைதான் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பதில் அப்படின்னா அரசியல் ரீதியான பதில் தேட வேண்டியதுக்கு அரசியல் ரீதியான பதில் தேடணும், பொருளாதார ரீதியான பதில் தேடுறதுக்கு பொருளாதார ரீதியான பதில் தேடணும். எல்லாத்துக்குமே பதில் வந்து எனக்கு துப்பாக்கி முனை தான் அப்படின்னா யார் மதிப்பா? சரி, அப்படி துப்பாக்கி முனை பலமான முனையா இருந்தா இந்தியாவுக்கு எதிராக நீ போர்ல ஜெயிச்ச வரலாறாவது உனக்கு இருக்கணும், இல்ல ஈஸ்ட் பாகிஸ்தானை காப்பாத்திக்கிட்ட வரலாறாவது இருக்கணும். எதுவுமே இல்லை. ஸோ பாகிஸ்தான் தன் முடிவை எட்டி கொண்டு இருப்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி. ஜெயந்த். ஜெயந்த் சார்.